இப்போது நான் ஒரு டாட்டா சியரா கார் வாங்கலாம்னு நினைக்கிறேன். நான் எடுத்திருக்கிற முடிவு வந்து சரிதானா? ஏன்னா அதில் வந்து ஒரு 3 விதமான இன்ஜின்ஸ் இருக்குது. அதுவும் போக பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது. அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த காரை வந்து ஒரு மினி டிஃபெண்டர் அளவுக்கு அதை ஒப்பிடுறாங்க. நான் சோசியல் மீடியாஸ்லாம் பார்த்தேன். அதிலலாம் காமிச்சும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அதை வந்து ஒரு பெரிய ஒரு பிம்பமாக அதை வந்து கிரியேட் பண்ணுறாங்க, மினி டிஃபெண்டர். ஆமாம், மினி டிஃபெண்டர்ன்ட்டு. இப்போ எனக்கு அந்த ஒரு பெரிய ஆர்வத்தினாலேயே வந்து அந்த காரை வாங்கணுங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு கிரேஸ் தூண்டுது. ஓகே. ஸோ இது வந்து எந்த விதத்தில் வந்து அதில் உண்மைத்தன்மை இருக்குது, அதை பற்றின ஒரு விஷயம் வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோஷியல் மீடியாவில் யூடியூப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாடா சியரா அப்படிங்கிற ஒரு பேரை வந்து மினி டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு ஹைப்பை ஏற்றிட்டாங்க. என்ன பொறுத்தவரை நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கணும் இல்லையா? இன்னொரு வாகனத்தோட ஒப்பிட்டு பேசுகிறதே இந்த காருடைய மதிப்பை ஃப்யூச்சரில் குறைக்கத்தான் செய்யும். அது கூடாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு டிஃபெண்டரை வந்து நீங்கள் எப்படி ஒப்பிடுறீங்க? அப்போ டிஃபெண்டர் வந்து ஒரு பெரிய ஒரு பிம்பமாக காட்டப்படுது. டிஃபெண்டர் கார்னா ஒரு கனவுக்கு எட்டாத காராக வந்து காட்டப்படுது. அப்போ அந்த காரை வந்து வாங்க முடியாதவங்க இந்த காரை வாங்குங்க அப்படின்னா இந்த காருக்கான மதிப்பு குறையத்தானே செய்யுது. கண்டிப்பாக. எப்போவுமே ஒரிஜினலுக்கு எப்போவுமே மதிப்பு கூட இல்லையா? அதை மாதிரி இது இருக்குது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்குல வந்து நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க. இதே பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நிறைய பேர் நினைக்கலாம், ஒருவேளை கார் கம்பெனி கூட நினைக்கலாம், பார்த்தீங்கன்னா நம்ம காரை வந்து ஒரு மினி டிஃபெண்டர்னு சொல்லிட்டாங்கன்னு. உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தோல்வியை தான் கொடுக்கும். ஒன்று மாதிரி இன்னொன்று இருக்குங்கன்னு சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி தான். இப்போ ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஹிண்டாயில் வந்து எக்ஸ்டர் வந்துச்சு. எக்ஸ்டர் வந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி கூட அந்த மாதிரி விளம்பரம் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. இந்த சோஷியல் மீடியாவில் அதை பற்றி பேசுகிறவங்களும் யூடியூப்பில் வந்து ரிவ்யூ பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணாங்கன்னா அதையும் டிஃபெண்டர்னு சொன்னாங்க. என்ன டிஃபெண்டர் தெரியுமா? பேபி டிஃபெண்டர். சரி, அதை வந்து பேபி டிஃபெண்டர்னு சொல்லி அதை ஓச்சு விட்டாங்க. அந்த வண்டி இப்போ சேல்ஸே பெருசாக கிடையாது. அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருந்துச்சு. கிராண்ட் ஐட்டனியாஸோடைய பிளாட்ஃபார்ம் அதில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது கிராண்ட் ஐட்டனியாஸ் கார் வந்து ஒரு பலூன் அப்படின்னா கொஞ்சம் ஊதி பெருசாக்குனா அதான் எக்ஸ்டர். நம்ம வந்து அந்த நம்ம சேனலில் வந்து யதார்த்தமாக அதை பேசியிருந்தோம். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பேபி டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கற்பனையோடு போய் ஷோரூமில் பார்த்தா அதை புலின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா அது பூனை மாதிரி இருக்கும். அப்போ ஏமாற்றம் வருமா? கண்டிப்பாக ஏமாற்றம் வரும். எப்போவுமே பயங்கரமாக ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். ஒரு சினிமா வரும்போதே வருது பாருங்க அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த சினிமா ஃபெயிலியர் ஆகிடுது. ஆமாம், அதிக எதிர்பார்ப்பு நீங்கள் வச்சுட்டிங்கனாலே அங்கே ஃபெயிலியர் வந்து வரும். ஸோ அதே மாதிரி இந்த டாடா சியரா அப்படிங்கிற அதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு யூனிக் இருக்குது. அதை நீங்கள் மாற்றவே முடியாது. அது பார்க்குறதுக்கு தனியாக இருக்குது. இந்த மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி பிம்பமாக ரொம்ப அழகாக இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதை வந்து நீங்கள் டிஃபெண்டர் கூட எப்படி ஒப்பிடுறீங்க? டிஃபெண்டரே நல்லா இல்லைன்னு நான் சொல்கிறேன். டிஃபெண்டர் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு கேட்டால் கிடையாது. அது என்னங்க, நம்ம டாட்டாவோட ஹேரியர் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய கம்பீரம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்டரில் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, கிடையாது. இன்னைக்கு ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிரம்மாண்ட லுக்குள்ள ஒரு காரை சொல்லுங்க அப்படின்னா நான் டாட்டாவோட ஹேரியரை சொல்லுவேன். அதை டிஃபெண்டர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி எனக்கெல்லாம் பெருசாலாம் பிடிக்கல. சரியா? அப்போ அதை கொண்டு போய் இதோட ஒப்பிடுறது வந்து சரியாக வராது. அப்படிங்கிறனால ஸோ நீங்கள் வந்து ஒரு டிசைன் இப்படி சொல்லிட்டதுனால அது ஒரு நல்ல வண்டின்னு சொல்லிட்டு போய் வாங்காதீங்க. அங்கே ஏமாற்றம் இருக்கும். ஏன்னா டிஃபெண்டரோட பின்பக்க லுக் இதுக்கெல்லாம் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த டாடா சியரா வந்து இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப வித்தியாசமான டிசைன் சொல்கிறோம். இப்போ உதாரணமாக இந்த மிட் சைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எஸ்யூவி செக்மெண்ட்டில் நமக்கு வந்து அதிகமாக மக்கள் விரும்புறது வந்து ஹிண்டாயோட கிரெட்டா, கியாவோட செல்டாஸ் இருக்குது. இந்த வண்டியை வந்து நிறைய நம்ம சேல்ஸில் பார்க்குறோம். அது மாதிரி ஹோண்டாவோட எலிவேட் இருக்குது, மாருதி சுசுகியில் வந்து கிராண்ட் விட்டாரா இருக்குது. இந்த மாதிரி வண்டிகள் இருந்தாலும் பெரும்பாலும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹிண்டாயோட கிரெட்டாவுக்கு போவாங்க. அப்போ அந்த கிரெட்டா அண்ட் செல்டாஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது அது ஒரு ஃபார்மெட்டில் இருக்குது, ஒரு டிசைன் ஃபார்மெட்டில் இருக்குது. இப்படி இருக்கும், இப்படி வந்து லைட்டாக அடிக்கவா பின்னாடி வளையும் இல்லை. இது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டோட்டல் ஆஃப் அந்த பானட் சைடு பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்குது. ரைட்டா? அப்படியே பின்னாடி வந்து கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பழைய டாடா சியரா வந்து மைண்டில் வச்சு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும்
பழைய டாடா சியரா விட எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ வந்திருக்கிற சியரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த டிசைனை நீங்கள் தனியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு சூப்பரான டிசைன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதனால் இது இவ்வளோ சொல்ல வேண்டியிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் இதோட ஹைப்பை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க, அது மாதிரி இருக்குது, டிஃபெண்டர் மாதிரி இருக்குன்னு. ஸோ அது கிடையாது. மற்றபடி இந்த வண்டியோட டிசைன் சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வண்டியோட பாசிட்டிவான விஷயத்தை நான் முதல்ல உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ். இந்த வண்டியோட வீல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2730 mm, நல்ல ஒரு வீல் பேஸ், லாங் வீல் பேஸ் இருக்கிறனால உள்ள இன்டீரியரில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. பர்டிகுலராக நம்ம பின்னாடி உட்கார்றோம்ல, பின்னாடி உட்காரும்போது லெக் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃப்ரீயாக இருக்குது உட்கார்றதுக்கு. இப்போ கிரெட்டாவில் உட்கார்ந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் இருக்காது. இதோட பிளாட்ஃபார்மே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நடுவில் உட்காருவாங்கல்ல, நடுவில் உட்காரவங்க வந்து காலை அப்படி தூக்கிட்டு உட்கார வேண்டாம், அப்படி ஃப்ளாட்டாக இருக்குது. ஓகே. ஸோ ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கூடிய இன்டீரியர் ஸ்பேஸ். ப்ளஸ் ரியரில் பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸும் நல்லா இருக்குது. அதாவது ஒரு 622 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ். இது ஒரு லாங் டிரைவ்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து லக்கேஜஸ் வைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். இது போக பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு 205 mm கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு டீசெண்டான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அது. இந்த வண்டியை நான் டிரைவ் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம வந்து பழைய டாடா, நம்ம பொதுவாகவே டாடா வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம சொல்லும்போது பழைய 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதைகள்லாம் பார்க்கும்பொழுது இப்போ எவ்வளவோ மாறிட்டாங்க. உண்மையிலே ஆச்சரியப்பட வைக்குது. இவங்க வந்து இப்போ டாடா கம்பெனி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அவங்க இந்தியாவையும் தாண்டி குளோபலாக உலக அளவில் தன்னுடைய வாகனங்களை ரீச் பண்ண வைக்கிற முயற்சியில் இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. முன்னாடிக்கு இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா என்ஜினாக இருக்கட்டும், அந்த டிரைவிங் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா மேம்பட்டு வராங்க. அதில் நான் டிரைவ் பண்ண வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக். அது அதில் வந்து 1.5 liter டிஜிடி என்ஜின் வரும், டர்போ சார்ஜ் கேசோலைன் டைரக்ட் இன்ஜெக்ஷன் என்ஜின் வரும். ஸோ அதில் அந்த வண்டி தான் நான் ஓட்டி பார்த்தேன். பொதுவாகவே நம்ம ஆட்டோமேட்டிக் தான் ஓட்டி பார்த்தேன். ஆட்டோமேட்டிக் ஓட்டினாலே மேனுவல் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓட்டினது வந்து டார்க் கன்வெர்ட்டர். ஓகேவா? இப்போ நீங்கள் இதில் 3 என்ஜின் சொன்னீங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 3 என்ஜின் வருதுன்னு சொன்னீங்கல்ல, அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 liter 4 cylinder நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒரு 1.5 liter டர்போ சார்ஜ் என்ஜின் இருக்குது, டிஜிடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டர்போ சார்ஜ் கேசோலைன் டைரக்ட் இன்ஜெக்ஷன் என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த என்ஜின் வந்து சூப்பராக இருக்கும். அது ஹைபீரியான் என்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நான் அந்த வண்டியை தான் ஓட்டி பார்த்தேன். நீங்கள் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை விரும்புகிறீங்க, நல்ல ஒரு பிக்கப் இருக்கணும், நல்ல ஒரு டார்க் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த 1.5 liter டிஜிடிஏ என்ஜின் இருக்குல்ல, இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து அந்தளவுக்கு பிக்கப்லாம் வேண்டாம், ஒரு நார்மலாக ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட் என்ஜின் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 1.5 liter நேச்சுரல் ஆஸ்பிரேட் என்ஜின் போகலாம். 4 cylinder, அதுவும் 4 cylinder என்ஜின் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 liter டீசல் என்ஜின் இருக்குது, 4 cylinder டீசல் என்ஜின் இருக்குது. டீசல் என்ஜின் பொதுவாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கானமி அப்படின்னு சொல்கிறோம், நல்ல மைலேஜ் கொடுக்கும், நல்ல ஒரு டார்க் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, அப்படி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டீசல் என்ஜினுக்கு போகலாம். இப்போ நீங்கள் வந்து மேனுவல் காரை நல்லா ஓட்டுவீங்க அப்படின்னா மேனுவல் கார் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. மற்றபடி வீட்டில் வந்து உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஓட்டுறாங்க, சிலருக்கு வந்து இந்த கிளச் பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் தாராளமாக போகலாம். அதே மாதிரி ஒரு சென்னை மாதிரி சிட்டியில் இருக்கீங்க, ஒரு ஹைதராபாத் மாதிரி ஒரு ஹெவியான டிராஃபிக் உள்ள சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக் தான் போகணும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோலில் நேச்சுரல் ஆஸ்பிரேட் என்ஜின் வருது இல்லை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 speed டிசிடி கியர் பாக்ஸ், டிசிஏன்னு சொல்லுவாங்க, டிசிடி கியர் பாக்ஸ் இருக்குது. அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். டிசிடி கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கியர் மாறதே தெரியாது, அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். அதுவே நீங்கள் வந்து டர்போ சார்ஜ் 1.5 liter டர்போ சார்ஜ் டிஜிடி என்ஜின் இருக்கு இல்லையா, அதுக்கு போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக டார்க் கன்வெர்ட்டர் வருது. அதே மாதிரி டீசல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் கன்வெர்ட்டர் வருது. ஸோ இதில் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் கியர் பாக்ஸஸ். ஸோ இதில் எது தேவையோ நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த தேவைக்கு ஏற்றாற் போல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாடா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாறி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போது இந்த கார்கள் எல்லாம் நான் பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு மனசுக்கு என்ன தோணுது அப்படின்னா, மாருதி, ஹுண்டா எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு டாடா வந்து இன்னொரு 5 yearsல பெரிய அளவில் வந்துருவாங்க அப்படிங்கிறது வந்து இப்போவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவை பொறுத்தவரை டாடா அண்ட் மஹிந்திரா 2 கம்பெனியும் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்யூவி மார்க்கெட்டில் சக்க போடுறாங்க, அதில் டவுட்டே கிடையாது.
இவங்க 2 பேரும் ஈவி மார்க்கெட்டிங் வந்து பயங்கரமாக பிடிப்பாங்க அப்படிங்கிறது வந்து டவுட்டே கிடையாது. ஏன்னா அவங்களோட ஹேரியர் ஈவியெல்லாம் ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் டாட்டாவோட வெஹிக்கிள்ஸ் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ அந்த என்ஜினில் பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் இருக்கிறது, ஃபிட் அண்ட் ஃபினிஷில் ப்ராப்ளம் இருக்கிறது, சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறது, இந்த மாதிரி பல கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருந்ததை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த டாடா சியராவோட மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயமே அதோட சஸ்பென்ஷன் தான். மோசமான ரோட்டில் போகும்போது கூட எனக்கு அந்தளவுக்கு பெரிய அளவில் வைப்ரேஷன் தெரில. கிரெட்டா ஓட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதே ரோட்டில் நான் போயிருக்கேன், ரொம்ப வந்து பவுன்சியாக இருக்கும். அந்த இடத்துல இது வந்து நல்ல வீல் பேஸ் அதிகமாக இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உள்ளே இருக்கிற நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் லாங் டிரைவ்லாம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்ட் இருக்கும். லாங் வீல் பேஸில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். அதே மாதிரி ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும். நல்ல ஸ்பீடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கட் அடிக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஸ்டெபிலிட்டி எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதனால தான் சொன்னேன் இந்த செக்மெண்ட்டில் இந்த கார், இந்த டாடா சியரா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனித்துவமாக உள்ளது. ஒருவேளை நீங்கள் வாங்கணும்னு நினச்சா இந்த காரை தாராளமாக வாங்கலாம். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, இந்த மாடல் வந்து புதுசாக வந்திருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய குறைகளை வந்து அடுத்த ஃபேஸ் லிஃப்ட்டில் சரி பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஏன்னா இப்போ தான் அந்த கார் டிசைன் ஆகி வந்திருக்கு. இனி இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், ஒருவேளை சஸ்பென்ஷனில் ஏதாவது ப்ராப்ளங்கள் வருமா? ஏன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட்டாக கொடுக்கும்போது நம்ம நல்லா வெரைட்டி ஓட்டுவோம். மோசமான ரோட்டில் வெரைட்டி ஓட்டும் போது வேறு என்னென்ன பிரச்சனைகள் வரும், இதெல்லாம் அடுத்த ஃபேஸ் லிஃப்ட்டை சரி பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது இதில் வரக்கூடிய குறைகள் என்ன அப்படிங்கிறது லேட்டாக தான் தெரிய வரும். இனி ஓட தான் தெரிய வரும். ஆனால் இப்போதைக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்கும்போது வண்டியோட சஸ்பென்ஷன் வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி ஆடியோ சிஸ்டம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக பண்ணியிருக்காங்க. டால்பி அட்மாஸில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. உள்ள இன்டீரியர் ஸ்பேஸு, லெக் ரூம் ஸ்பேஸு, ஹெட் ரூம் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டாவோட கர்வ் இருக்குல்ல, டாட்டாவோட கர்வ் வாங்கின நிறைய பேர் இன்னைக்கு யோசிப்பாங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தா இந்த டாடா சியரா வாங்கியிருக்கலாமோ. ஏன்னா டாடா கர்வோட மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரியர் சீட். ரியர் சீட்டில் ஒரு 6 அடி உயரம் உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா தலையில் வந்து தட்டும் மேலே. ஏன்னா ஒரு கூப்பே டைப் பார்த்தீங்களா, அதனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தட்டுறதுனால நிறைய பேருக்கு அது வாங்கிட்டு ஒரு ஏமாற்றம் இருக்குது. அது ஒருவேளை இன்னைக்கு அவங்க பார்க்குறாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா சியரா எடுத்துக்கலாமே, வண்டியும் பார்த்தீங்கன்னா நீளமாக வித்தியாசமாக அழகாக இருக்கிறதுனால இந்த வண்டி எடுத்துக்கலாமேன்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. அந்த டாடா கர்வ் வந்து உண்மையிலே சொல்ல போனால் அது நிறைய விற்கலை, கொஞ்சம் பேர் தான் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி அந்த வண்டியில் இருந்த 3 சிலிண்டர் என்ஜின் ஒரு சின்ன வைப்ரேஷன் ஃபீல் ஆகிறது. அதே இது நமக்கு ஒரு 4 சிலிண்டர் என்ஜின் கிடச்சிருக்காதா, ஒரு 4 சிலிண்டர் என்ஜின் நம்ம வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற எண்ணெல்லாம் வருது. ஏன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா வண்டி டிரைவ் பண்ணும்போது இந்த 4 சிலிண்டர் என்ஜினோட ஒரு 3 சிலிண்டர் என்ஜின்னா ஒரு வைப்ரேஷன் வந்து தெரியும். ஆனால் இந்த 4 சிலிண்டர் என்ஜினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைப்ரேஷனில் நல்ல ஓரளவுக்கு பிக்கப் இருக்குது, நம்ம எதிர்பார்க்குற அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பொதுவாகவே டாடா வெஹிக்கிள்ஸ் வந்து நல்ல ஒரு வெயிட் இருக்கும். ஆனால் அந்த வெயிட்டுக்கு ஏற்றாப்புல என்ஜின் இருக்குமா அப்படின்னா என்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்காது. டாட்டாவோட பெட்ரோல் இன்ஜினை பொறுத்தவரை நிறைய கேள்விகள் இருக்குது நமக்கு. ஏன் இப்படி பண்ணுறாங்க, பெட்ரோல் இன்ஜினாலே ஒரு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சு. டாட்டான்னா அது டீசல் தான் அப்படிங்கிற பேரை இப்போ அநேகமாக இந்த இடத்துலேருந்து அவர் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ எவ்வளோ விஷயம் சொன்னீங்க, எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. டாடா சியரா சிட்டி ரைடுக்கு நல்லா இருக்குமா இல்லை லாங் ரைடுக்கு நல்லா இருக்குமா? சந்தேகமே கிடையாது, லாங் ரைடு தான். ஓகே, நீங்கள் ஹைவேஸில் வந்து அதிகமாக பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நான் அந்த பின்னாடி சீட்டில் உட்காந்து பயணம் பண்ணும்போது எனக்கு பொதுவாக அந்த மிட் சைஸ் எஸ்யூவியில் நிறைய வண்டிகள் நான் போயிருக்கேன். உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காருக்குள்ளே தான் உட்காடுறோங்கிற ஒரு அடைஞ்சு உட்கார்ற ஒரு ஃபீல் மாதிரி இருக்கும். அந்த ஃபீல் நீங்கள் கார்களில் போகும்போது உங்களுக்கு சில இடங்களில் ஃபீல் ஆகிருக்கும். சில கார்களில் போகும்போது உள்ளே அப்படியே நம்ம அடைஞ்சு ஒரு உட்கார்ந்த ஒரு ஃபீல். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ கொஞ்சம் வைடாக உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீல். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அகலம், வீல் பேஸ் வந்து நல்ல லாங் மட்டும் இல்லை, நல்ல அகலமாகவும் நமக்கு ஃபீல் ஆகுது. அதாவது 3 பேர் வந்து ரொம்ப வந்து இடிக்காமல்லாம் ஃப்ரீயாக உட்கார முடியுது. ரெண்டாவது நமக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் சீட்டுக்கும் பின்னாடி சீட்டுக்கும் இடையில நல்ல ஒரு லெக் ரூம் ஸ்பேஸ் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃப்ரீயாக கம்ஃபர்ட்டாக உட்கார முடியுது. அப்படிங்கிறனால இந்த லாங் ரைடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிட்டி ரைடு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அடிக்கடி வந்து சிட்டியில் ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து கொஞ்சம் லாங்கான வண்டி இல்லையா, ஒரு 4.4 மீட்டர் இருக்கும். நீங்கள் பார்க்கிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிரமங்கள் இருக்கும். இப்போ ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ வண்டி வந்து நார்மலாக ஓட்ட தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் பார்க் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்போ அடிக்கடி நீங்கள் சிட்டி ரைடு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்டாக இருக்காது இல்லையா, நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன்.
மற்றபடி நீங்கள் நல்ல டிரைவிங் தெரியும்னா அது ஒரு மேட்ரு கிடையாது. பட் இந்த வண்டி அப்படின்னா லாங் ட்ரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரெண்டாவது ஒரு ஃபேமிலியோட பெரிய டூர் போகிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு லக்கேஜ் ஸ்பேஸ் இருக்குது பின்னாடி அப்படிங்கிறனால அந்த மாதிரி நிறைய வசதிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காரை வந்து டாடா சியரா அப்படிங்கிற பேருக்கு வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. ஏன்னா டாடா சியரா வந்து முன்னாடி இருந்துச்சு இல்லை, அந்த டாடா சியரா வந்து நிறைய பேருக்கு தெரிய வரும். எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்மளுடைய முன்னாள் சிஎம் ஜெயலலிதா மேடம் இருக்காங்கல்ல, அவங்க யூஸ் பண்ணாங்க அந்த வண்டி வந்து அந்த கான்வாயில் போகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அன்றைக்கெல்லாம் நானும் பார்த்து ரசித்தேன், அந்த வண்டி இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம், அவங்க யூஸ் பண்ணதுனால நிறைய பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக்காக தெரிஞ்சுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் 3 டோர் தான் வரும், ரெண்டு பின்னாடி மட்டும்தான், அது திறக்க முடியாது இல்லையா. இதில் 5 டோர் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதனால தான் சொல்கிறேன், அந்த நீங்கள் சியராவை இந்த சியராவோட கம்பேர் பண்ணும்போது இதுதான் சூப்பர், அருமையான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். அருமையாக பண்ணியிருக்காங்க இன்ஜினியரிங். ஆனால் இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரைவ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ரோட்டில் டிரைவ் பண்ணும்போது சின்னதாக ஒரு நாய்ஸ், அப்நார்மல் நாய்ஸ் வந்துச்சு எனக்கு அங்கங்கே. அந்த பேனல்லேருந்து வந்த சவுண்டு மாதிரியோ இந்த பிளாஸ்டிக் சவுண்ட் மாதிரியோ சின்னதாக கேட்டுச்சு. பட் நான் அதை பெருசாக வந்து யோசிக்கலை. நீங்கள் வண்டி வந்து நிறைய டிரைவ் ஆக தான் தெரியும், அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷில் ஏதாவது குழப்படிகள் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். என்ன பொறுத்தவரை நான் முதல்ல சொன்ன மாதிரி டாடா கம்பெனி வந்து தன்னோட மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. உலக அளவில் தன்னோட வண்டியை ரீச் பண்ண போகிறாங்கிறதுலாம் உண்மைதான். ஆனால் அவங்க சில சைடை வந்து இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டார் வந்து தன்னுடைய ஸ்பேர்ஸை தயாரிக்கப்படும் பொழுது இல்லை சில இடங்களில் கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்களா, அவங்க எந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரிவ்யூவர் சைட்லேருந்து சொன்னால் அதை வந்து அவங்க காதில் வாங்கி செய்யணும். ஒன்று. ரெண்டாவது, சேல்ஸ் பண்ண பிறகு ஆஃப்டர் சர்வீஸ் இருக்குல்ல, அந்த சர்வீஸில் இவங்க கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாட்டா வந்து இந்தியாவில் நம்பர் 1 பொசிஷனுக்கு வரும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இன்றைக்கி சொல்கிறோம், நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது டாட்டா எவ்வளவு இன்ஜின் சைடில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின்லாம் எவ்வளோ வைப்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னு நம்ம பேசணும். ஃபிட் அண்ட் ஃபினிஷில் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு பேசணும். ஆமாம், பவர் லேக்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் மாறி அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பெருமை. நம்மளோட இந்தியன் கம்பெனி வேறு. பட் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே அந்த காருக்கு சியராக்கு உள்ளே போய் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய ஒரு ஃபாரின் காரில் உட்கார்ற ஃபீல் தான் கிடைக்குது, ரைட்டா. பட் எங்கேயோ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தப்பு நடக்குது அப்படின்னா அதை அவங்க கவனித்து அதை செஞ்சுட்டாங்க அப்படின்னா டாட்டா தான் நம்பர் 1 பொசிஷனில் வரும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. இப்போ டாடா சியரா மைலேஜ் எவ்வளோ கிடைக்குங்கிறத உங்கள் அனுபவத்திலேருந்து சொல்லுங்கள். ஓகே, இப்போ பொதுவாக வந்து நம்ம நிறைய வண்டிகள் இந்த மாதிரி ஓட்டுறதுனால அந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன். கம்பெனி சைட்லேருந்து சொல்கிறது எவ்வளோவா இருக்கலாம், என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போ வந்து பெட்ரோல் இன்ஜின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது 1.5 லிட்டர் இருக்குது, எண்ணெய் இருக்குது, ப்ளஸ் டர்போவும் இருக்குது. ரெண்டையுமே கொஞ்சம் நம்ம அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா இவங்க சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 12 வரைக்கும் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அனுமானமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஹைவேலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் வண்டி நான் சொல்கிறேன், ஹைவேல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15, 14, 15, 16 ரொம்ப சாஃப்டாக ரொம்ப மெதுவாக அப்படிலாம் ஓட்டிங்கன்னா நைஸ் ஆக்சலேஷன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஒரு 17 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. பட் ஏன் கணிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 16 வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 to 15 தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஐடியா, என்னுடைய அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். அதுவே வந்து டீசலாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக கொஞ்சம் கூட கிடைக்கும். டீசல் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே ஒரு 14, 15 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுவே நீங்கள் ஹைவேலாம் போனீங்க அப்படின்னா ஒரு 16, 17, 18 ரொம்ப நைஸாக ஓட்டினீங்கன்னா ஒரு 20 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஓகே, அப்படிங்கிறது டீசலில் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. பட் ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா டீசல் இன்ஜின்ஸ் வந்து ஒரு 16, 17 வரைக்கும் ஆவரேஜாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அது ஒவ்வொருடைய ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹெவியாக ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மைலேஜில் வந்து வித்தியாசங்கள் வரும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு டீசலில் தான் மைலேஜ் அதிகமாக கிடைக்கும். ஓகே, கண்டிப்பாக வந்து மைலேஜ் அதிகமாக கிடைக்கும் பெட்ரோலை விட. ஓகே, இப்போ நீங்கள் பேசுகிறத பார்க்கும்போது எனக்கே வந்து டாடா சியரா வாங்கலான்னு தோணுது. ஓகே, ஆனால் அதுக்காக வந்து டிஃபெண்டருங்கிற அந்த ஒரு இமேஜினே நான் விட்டுட்டேன். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடியே அந்த கார் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி டாடா சியரா ஒரு தனி மாடல். எஸ் ஆமாம், அந்த மாடல் வந்து நீங்கள் சொல்ல இன்னுமே கூட கொஞ்சம் அதுக்கு வந்து மெருகேறி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினுடைய அந்த டீட்டெயிலிங்ஸ் வந்து தெளிவாக கொடுத்துருக்கீங்க. அதில் உள்ள குழப்பங்கள் வந்து இப்போ வந்து ரொம்ப தெளிவாக நீங்கியிருக்கு. யாருக்கு எந்த இன்ஜின் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு கிறிஸ்ப் அண்ட் கிளியரான ஒரு டீட்டெயிலிங்ஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிட்டி ரைடாக ஹைவேஸுக்கு போகிறதா அப்படிங்கிறதுல வந்து ஒரு தெளிவு கொடுத்துருந்தீங்க.
எதுக்கு அந்த வெஹிக்கிள் வந்து கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும், ஹைவேஸ் போனால் வந்து சூப்பராக இருக்கும், சிட்டினா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் சஃபரிங்காக இருக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெளிவு பண்ணியிருந்தீங்க. எவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு டீட்டெயிலிங்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.